நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இறைவனின் விண்ணரசு விலை மதிப்பெற்ற முத்துக்கும் புதையலுக்கும் ஒப்பானது என்று இன்றைய இறைவார்த்தைகள் எடுத்துரைக்கின்றன. ஆம், இறைவனின் விண்ணரசில் நாம் அனைவரும் பங்கு கொள்ள நாம் வாழ்வில் அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்மில் எத்தனை பேர் இறைவனின் விண்ணரசுக்காக நம் வாழ்வை, உலக செல்வங்களை விடுத்து இறைவனின் அரசை பெற தயாராக இருக்கின்றோம்? விண்ணரசில் நாம் குடிகொள்ள, இறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தாமே நாம் இந்த நாளை சிறப்பான விதத்திலே தாத்தா பாட்டியர் தினமாக நினைவு கூர்ந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி நம்முடைய அன்னை மரியாவினுடைய பெற்றோர் சுவக்கின் மற்றும் அன்னம்மாளினுடைய நினைவு தினம், அவர்களுடைய திருவிழா.
நம் இயேசுவினுடைய தாத்தா பாட்டியாக இருக்கக்கூடிய சுவக்கின் அன்னம்மாள் அவர்களுடைய இந்த விழாவை நாம் அகில உலக தாத்தா பாட்டியர் தினமாக கொண்டாட நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2021 அழைப்பு விடுத்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விடுத்த அந்த அழைப்பை ஏற்று திரு அவை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 26 அருகாமையில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை அல்லது ஜூலை மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையை தாத்தா பாட்டியர் தினமாக கொண்டாடி வருகின்றது. எனவே சிறப்பான விதத்திலே இந்த நாளில் தாமே நாம் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியருக்காக மன்றாடுவோம். இன்று நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் விசுவாசம் நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய விழுமியங்களின்படி நாம் நடத்துவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை காரணம் நம்முடைய தாத்தா பாட்டியர். எனவே சிறப்பான விதத்திலே அனைத்து தாத்தா பாட்டியரையும் நினைவு கூர்ந்து இறைவன் தாமே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்தருளும்படியாக இறைவனில் துயில் கொண்டிருந்தால் இறைவன் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தருளும்படியாக சிறப்பான விதத்திலே நம்முடைய தாத்தா பாட்டியருக்காக இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவுமில்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 5, 7 முதல் 12 முடிய. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 5, 7 முதல் 12 முடிய. அந்நாட்களில் கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசராக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடி உமக்குரிய மாபெரும் மக்களிடத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையோ நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உமக்கு நிகராக உமக்கு முன்பே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன், உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு, உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன், உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுத்தி அழுத்தீரன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே
எனக்கு இன்பம். உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாகவும் கட்டளைகளை விரும்புகின்றேன். நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எத்துணை பற்று கொண்டுள்ளேன். திருத்தூதர் பவுல் உரைமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுகளோடு, அதாவது அவரது திட்டத்துக்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரவனாய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 44 முதல் 52 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 44 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது:
ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆர்க்கிமிடிஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆர்க்கிமிடிஸ் யாரு? தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் என்ன? கிட்ட வந்துட்டீங்க. பொருளின் அளவுக்கு சமமான எடையை வெளியேற்றும். கிட்ட நெருங்கிட்டீங்க. எப்படின்னாக்கி ஒரு பொருள், அதாவது ஒரு கல்லோ ஒரு கட்டையோ எதையோ ஒரு தண்ணியில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது முழுமையாக உள்ளே போகலாம், அல்ல பாதி அளவு உள்ளே போகலாம். அது உள்ளே போகிற அளவுக்கு சமமான தண்ணி வெளியே வரும். அப்படிதானா? வெளியே வரக்கூடிய அந்த தண்ணியினுடைய எடைக்கு சமமான என்னது? மிதப்பு விசை. மிதப்பு விசை அந்த பொருளுக்கு கீழே செயல்படும். எவ்வளோ தண்ணி வெளியே வருதோ அது எவ்வளோ எடை இருக்குமோ அந்த எடைக்கு சமமான மிதப்பு விசை அந்த பொருள் தண்ணிக்குள்ளே இறங்குதில்ல, கீழே இருந்து அந்த தண்ணி அந்த பொருள் மேலே அந்த விசை செயல்படும். பாயன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஃப். இதுதான் ஆர்க்கிமிடிஸினுடைய தத்துவம். இந்த தத்துவம் எதிலெல்லாம் பயன்படுது? எதிலெல்லாம் பயன்படுது? படகு, கப்பல். சரியா? கப்பல், படகு, நீர்மூழ்கி கப்பல். வேறு எதிலெல்லாம் பயன்படுது? லைஃப் ஜாக்கெட். லைஃப் ஜாக்கெட் மிதக்குதில்ல, அதுக்கெல்லாம் காரணம் அதுதான். லைஃப் ஜாக்கெட். வேறு பலூன், அந்த பெரிய ஜைஜாண்டிக் பலூன் உண்டுல, பலூனில் பறக்கிறாங்கல்ல, அதுலேயும் இந்த தத்துவம் தான் பயன்படுகிறது. இதுதான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். அன்பு மக்களை, இந்த தத்துவம் நமக்கு தெரியும். இந்த தத்துவம் உருவான விதம் நமக்கு தெரியுமா? எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த ஆர்க்கிமிடிஸ் யாரு? கிரேக்க நாட்டை சார்ந்த ஒரு பெரிய கணித மேதை, ஒரு இயற்பியல் மாமேதை. கிரேக்க நாட்டில் உள்ள அரசன் ஒருவன் பொற்கொல்லன் ஒருவனை அழைத்து கொஞ்சம் தங்கத்தை கொடுக்கிறான். தங்கத்தை கொடுத்து தனக்கு ஒரு அழகான கிரீடம் செய்து தரும்படியாக அந்த பொற்கொல்லனிடம் கொடுக்கிறான். அந்த பொற்கொல்லனும் அரசனுக்கு ஒரு கிரீடத்தை செய்து கொடுத்து விடுகிறான். அரசனுக்கு இப்போ ஒரு சந்தேகம். தான் கொடுத்த தங்கம் முழுசையும் அவன் இந்த கிரீடம் செய்கிறதுக்கு பயன்படுத்தினானா, இல்லைனா கொஞ்சம் வெள்ளியையும் சேர்த்து பயன்படுத்திட்டானா? அவன் கொஞ்சம் வெள்ளியை சேர்த்திருப்பான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லி அரசனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய அரசன் விரும்புகிறார். என்ன செய்கிறாரு? தன்னுடைய நாட்டில் இருந்த இயற்பியல் மாமேதை, கணித மாமேதை ஆர்க்கிமிடிஸை கூப்பிடுறாரு. ஆர்க்கிமிடிஸ்க்கு அப்போ வயசு 22 வயசு தான். ஆர்க்கிமிடிஸை கூட்டு சொல்கிறாரு, நான் இப்படி ஒரு பொற்கொல்லனை கூட்டு ஒரு கிரீடம் செய்ய சொன்னேன், தங்கத்தை கொடுத்தேன், அவன் கிரீடம் செஞ்சு கொடுத்துட்டான். ஆனால் தங்கத்தை முழுசாக பயன்படுத்தினானா, இல்லைனா கொஞ்சம் கலப்படம் வெள்ளி ஏதாவது சேர்ந்து அவன் இந்த கிரீடத்தை செஞ்சிருக்கிறானா எனக்கு தெரியல, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசன் ஆர்க்கிமிடிஸிடம் அந்த வேலையை கொடுத்து விட்டார். ஆர்க்கிமிடிஸ் மண்டையை போட்டு குழப்புறாரு.
நான் எப்படிடா கண்டுபிடிப்பேன், எனக்கு என்ன தெரியும், அவன் எவ்வளோ தங்கத்தை போட்டான், முழு தங்கத்தை போட்டானா கொஞ்சம் வெள்ளியை கலந்தானா எனக்கு எங்கே தெரியும், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தலையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாரு. வீட்டுக்கு போகிறாரு, அதையே சிந்திச்சுட்டு இருக்கிறாரு. சரி, குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சிந்திப்போம், நல்ல ஒரு யோசனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்காக தன்னுடைய குளியல் அறைக்கு செல்கிறார். அந்த குளியலறை எப்படி குளியலறை? பாத் டப், தொட்டி உண்டுல்ல, அந்த தொட்டியில் தண்ணி நிரப்பி அதில் மூழ்கி இருந்து குளிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அப்படி தொட்டியில் தண்ணி நிரப்பி தண்ணிக்கு உள்ளே போகிறாரு. என்னடா நம்ம உள்ளே போகிறோம், அதே அளவு தண்ணி வெளியே வருதே, இது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போதான் அவருக்கு பல்பு எரியுது. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன செய்கிறாரு? அப்படியே தெரு வழியாக போகிறாரு. ட்ரெஸ்ஸும் போடலை, ஒன்றும் போடலை. என்ன சொல்லிட்டு போகிறாரு? ஒன்று சொல்லுவார், யுரேகா யுரேகா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஐ ஹவ் ஃபவுண்ட் இட். கிரேக்க மொழியில் யுரேகா அப்படின்னு சொன்னால் நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி, அரசனுக்கான அந்த கேள்விக்கான பதிலை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போனார். அதில் இருந்து தான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் உருவானது. அன்பு மக்களே, எதற்காக இந்த நிகழ்வை நான் குறிப்பிடுகின்றேன்? இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம், எப்படி ஆர்க்கிமிடிஸ் சந்தோஷத்தில் துள்ளினாரோ அதே போல இங்கேயும் 2 மனிதர்கள் துள்ளுகிறார்கள். யாரெல்லாம்? புதையலை கண்டுபிடித்த ஒரு மனிதர், நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறார், மகிழ்ச்சியில் துள்ளுறார். போய் அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். எதற்காக நிலத்தை வாங்கணும்? போய் அந்த புதையலை மட்டும் எடுத்தா போதாதா? அந்த காலகட்டத்தில் பாலஸ்தீன நாட்டிலே ஒரு இடத்திலே ஒரு புதையல் கண்டுபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை கண்டுபிடித்தவருக்கு அது சொந்தமானது அல்ல. அந்த நிலம் யாருடையதோ அவருக்கு தான் சொந்தம். அதனால தான் அந்த புதையலை கண்டுபிடிச்ச மனுஷன் என்ன செய்யறான்? போய் அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறான். தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று இந்த புதையலை அவன் பெற்றுக்கொள்வதற்கு, புதையல் இருக்கக்கூடிய இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறான். புதையல் அங்கே எப்படி வந்தது? அந்த காலகட்டத்தில் அடிக்கடி அந்நியர்களுடைய படையெடுப்புகள் வரும், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். மக்கள் என்ன செய்வாங்க? அந்நியர்கள் படையெடுத்து வருகின்ற பொழுது, இவர்களை கடத்தி நாடு கடத்தி செல்லுகின்ற பொழுது விலை உயர்ந்த செல்வங்கள், ஆபரணங்கள், பணம் எல்லாத்தையும் ஒரு பானையில் போட்டு மூடி வச்சிருவாங்க. அந்நிய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிற்பாடு மீண்டும் வந்து தங்களுடைய பொருளை, பொன்னை, பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையிலே அவர்கள் அவ்வாறு செய்வது வழக்கம். சிலர் வருவாங்க, சிலர் வரமாட்டாங்க. நாளடைவில் அதனை மற்ற மனிதர்கள் கண்டுபிடிக்கிற பொழுது அது அவர்களுக்கு ஒரு பெரிய புதையலாக, பொக்கிஷமாக மாறுகிறது. அன்பு மக்களே, ஆண்டவர் இந்த ஒரு நிகழ்வை எடுத்து காட்டி இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் கொண்டிருக்க வேண்டும். நாம் விண்ணரசின் மறைபொருளை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த புதையலை கண்டுபிடித்தவர் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டாரோ அதே போல நாமும் விண்ணரசின் மறைபொருளை அறிகின்ற பொழுது, விண்ணரசை தேடி கண்டுபிடிக்கிற பொழுது நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அல்லது நாம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அடைகிறோமா என்கின்ற கேள்வியையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எழுப்புகின்றார். புதையலை கண்டுபிடிக்கிற பொழுது அடைகின்ற இதே மகிழ்ச்சி, உலக செல்வங்களின் மட்டில் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம், மகிழ்ச்சி இறையாட்சியின் மட்டில் நமக்கு இருக்கிறதா? இறைவனுடைய காரியங்களை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது, அதற்கு முதன்மையான இடம் கொடுக்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கிறோமா என்று ஒரு கேள்விதனையும் ஆண்டவர் இந்த நாளிலே எழுப்புகின்றார். முத்தை கண்டுபிடிக்கிறவன் அதைத்தான் செய்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டுபிடிக்கிறார். தனக்குள்ள எல்லாத்தையும் விற்றுவிட்டு அதனை அடைந்து கொள்ள, அதனை வாங்கிக் கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். அன்பு மக்களே, நாமும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது நமக்குரிய அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனுடைய அரசுக்கு உரியவற்றை, இறையாட்சியின் விழுமியங்களை நமதாக்கிக் கொள்ள நாமும் இத்தகைய ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட உயர்வான செல்வம், இந்த புதையலை விட, விலை உயர்ந்த முத்தை விட இறைவனுடைய அரசு மதிப்புக்கு உரியது, மாண்புக்கு உரியது, மேலானது என்கின்ற செய்தியைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத் தருகின்றார். அன்பு மக்களே, பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே தேடல்களை 2 விதங்களிலே நம்மால் பிரிக்க முடியும். ஒரு தேடல் கீழ்நோக்கிய தேடல், இன்னொரு தேடல் மேல் நோக்கிய தேடல். இந்த கீழ்நோக்கிய தேடல் எப்படிப்பட்டது? பொன், செல்வம், பொருள், வசதி, வாய்ப்புகள் போன்ற இந்த உலக சார்ந்த காரியங்களுக்கான தேடல் தான்
கீழ் நோக்கிய தேடல். அதே நேரத்தில் மேல் நோக்கிய தேடல் என்பது இறைவனின் அரசுக்கு உரியவற்றை நாம் தேடுவது. இறையாட்சியின் விழுமியங்களை, மேலுலகு சார்ந்த காரியங்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய தேடலை நாம் கொண்டிருக்கிற பொழுது அது மேல் நோக்கிய தேடலாக இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய தேடல்கள் கீழ் நோக்கிய தேடல்களாகவே இருக்கின்றன. மேல் நோக்கிய தேடல்களில் பல நேரங்களில் நாம் ஈடுபடுவது கிடையாது. அப்படி நாம் மேல் நோக்கியவற்றை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அதனை நாம் கண்டுபிடிக்கிற பொழுது அதனால் நமக்கு நிறைவான நிலையான மகிழ்ச்சி ஏற்படும் என்று ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு சொல்லி தருகின்றார். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், சாலமோனுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருந்தது? மேல் நோக்கிய தேடலாக இருந்தது. ஆண்டவர் கனவுல தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சாலமோன் ஒரு அரசராக இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் எல்லா அரசுகளும் எனக்கு கீழாக இருக்க வேண்டும், அனைத்து அரசர்களும் எனக்கு முன்பாக மண்டியிட வேண்டும், சொத்து செல்வங்கள், ஏராளமான ஆபரணங்கள், தங்க நகைகள் எனக்கு வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய தேடல் அப்படிப்பட்டதாக இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய மக்களை நான் நல்ல விதத்தில் வழி நடத்த, ஆட்சி செய்ய தேவையான ஞானத்தை தாரும் என்று அவர் மேலுலகு சார்ந்த தேடலை கொண்டிருந்தார். அன்பு மக்களே, அவருடைய தேடல் ஆண்டவருக்கு பிடித்திருந்தது. எனவே அவர் கேட்ட அந்த மேலுலகு சார்ந்த அந்த பொக்கிஷங்களை, அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் கேட்காத கீழுலகு சார்ந்த சொத்து செல்வங்களையும் ஏராளமாக அவருக்கு கொடுத்தார். அவர் அருட்செல்வத்தை நாடினார். ஆண்டவர் அவருக்கு அருட்செல்வத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பொருட்செல்வத்தையும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதித்தார். அன்பு மக்களே, நாமும் இப்படிப்பட்ட மேலுலகு சார்ந்த தேடல்களை முதன்மைப்படுத்தி வாழ்கின்ற பொழுது மற்ற கீழுலகு சார்ந்த செல்வங்கள் அனைத்தும் நமக்கு ஏராளமாகவே கொடுக்கப்படும். நம்முடைய தேடல் அப்படிப்பட்டதாக இருக்கின்ற பொழுது, இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவனுக்கு உரியவற்றை நாம் தேடுகின்ற பொழுது ஆவியானவரே நமக்கு துணையாக இருப்பார். நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திலும் நமக்கு ஒத்துழைப்பு நல்குவார் என்று இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளார் அருமையாக நமக்கு எடுத்து கூறுகிறார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்த்து மேலுலகு சார்ந்த தேடல்களில் நம்முடைய மனதை ஈடுபடுத்த அதிகமாக இறைவனின் அரசுக்கு உரியவற்றை, இறையாட்சியின் விழுமியங்களை நாடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறை வசனத்தில் ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார் அல்லவா, அனைத்திற்கும் மேலாக இறைவனுடைய அரசை, அவருக்கு உரியவற்றை நாடுங்கள், அப்பொழுது மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், முந்த இறைவனுக்கு உரியவற்றை தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் முந்த அனைத்திற்கு மேலாக இறைவனுக்கு உரியவற்றை, மேலுலகு சார்ந்தவற்றை தேடக்கூடியவர்களாக இருப்போம். அப்பொழுது நாம் இறைவனுடைய அரசை கண்டுகொள்வோம். எப்படி ஆர்க்கிமிடிஸ் யுரேகா என்று சத்தமிட்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாரோ, நாமும் இறைவனுடைய அரசை கண்டுபிடித்தவர்களாக, நானும் கண்டுபிடித்து விட்டேன், இறையாட்சியின் விழுமியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே ஓய்த்து உணர்ந்து விட்டேன் என்று நம்மாலும் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை, மேலான மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஆண்டவரே எம் இறைவா, சாலமோன் அரசனுக்கு நீர் அருளியது போல உலகாளும் தலைவர்களுக்கும் எம் நாட்டையும் தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்கின்றவர்களுக்கும் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான நாணம் நிறைந்த உள்ளத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் அளிப்பவரே எம் இறைவா, எம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அனைவரும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க தேவையான ஞானத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியானவரே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் எத்தகைய இடர்கள் நிறைந்த சூழலில் இருந்தாலும், இடுக்கண் நிறைந்த வாழ்வை மேற்கொண்டாலும், கடவுளிடம் அன்பு கூர்பவர்களாலும் அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாகவும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பான தந்தையே, எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும்.
அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், புனித சுவக்கின் அன்னம்மாள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தலைவன் தரு
அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 17ஆம் ஞாயிறு. அன்பு மக்களே, அனைத்து தாத்தா பாட்டியருக்கும் தாத்தா பாட்டியர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தாத்தா பாட்டிகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறீங்க, பரவாயில்ல. எல்லாத்துக்கும் தாத்தா பாட்டியர் தின வாழ்த்துக்கள். சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மக்களே, நென்மேனி திருத்தலத்திலிருந்து திருவிழா அழைப்பிதழ் வந்திருக்கிறது. சாத்தூர் பங்கு நென்மேனி புனித லொயோலா இன்யாசியார் திருத்தல 137ஆம் ஆண்டு பெருவிழா அழைப்பை பங்கு தந்தை அருட்பணியாளர் காந்தி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 30ஆம் தேதி அங்கு சிறப்பு நற்செய்தி கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு நற்செய்தி கூட்டம் நடைபெறுகிறது. 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. 30ஆம் தேதி நள்ளிரவு 11:30 மணிக்கு திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறுகின்றது. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு திருத்தேர் பவனியும், 7 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், காலை 10:30 மணிக்கு நற்கருணை ஆசீரோடு கொடி இறக்கமும் நடைபெற இருக்கின்றது. எனவே நென்மேனி புனித லொயோலா இன்யாசியார் ஆலய திருவிழாவிற்கு செல்ல செல்லுகின்றவர்கள் இந்த திரு நிகழ்வுகளின் அடிப்படையிலே சென்று அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற சனிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, முதல் சனி பக்தி வழிபாடுகள் சிறப்பாக நம்முடைய ஆலயத்திலே வைத்து நடைபெறும். அனைத்து மக்களும் பங்கேற்று சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். இம்மாதத்திற்கான விவிலிய வினாடி வினா தயாராக இருக்கின்றது. அருட்சகோதரிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே கொடுத்த வினாடி வினா கேள்விகளுக்கான பதில்களை இன்னும் ஒப்படைக்காதவர்கள் ஓரிரு தினங்களுக்குள்ளாக ஒப்படைத்து விடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கீழவைப்பாரில் வைத்து அம்மாவை தேடி என்கின்ற தலைப்பிலே கலை போட்டி ஒன்று நடைபெறுகிறது. ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து பங்கேற்கக்கூடிய கலை போட்டி. 2 ஆசிரியர்கள் மற்றும் 6 மாணவர்கள் ஒவ்வொரு பங்கிலிருந்தும் பங்கேற்க அழைக்கப்படுகிறீர்கள். இது பாடல், நடனம், நாடகம் என்ற 3ஐயும் உள்ளடக்கிய பல்சுவை போட்டியாக நடைபெறும். இதனுடைய மைய கருத்து மரியன்னையை மையப்படுத்தியதாக அமைய வேண்டும். ஆகஸ்ட் 9 இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டியானது கீழவைப்பாரில் வைத்து நடைபெறும். ஜூலை 30ஆம் தேதி பெயர்களை பதிவு செய்வதற்கான இறுதி நாள். எனவே விருப்பமுடையவர்கள் பெயர்களை விரைந்து பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தூத்துக்குடி மண்டல இளையோர் பணியகத்திலிருந்து ஒரு அழைப்பு. தூத்துக்குடி பனிமய அன்னை பேராலயத்தின் திருவிழா இன்றைய தினத்திலே காலையில் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. நாளைய தினம் மாலை 5:30 மணி திருப்பலி இளையோருக்கான திருப்பலியாக இருக்கின்றது. எனவே இளைஞர்கள், இளம்பெண்கள் அந்த சிறப்பு திருப்பலியிலே பங்கேற்க சிறப்பான விதத்திலே அழைக்கப்படுகிறீர்கள். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த திருப்பலியில் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை. எனவே அன்றைய தினம் காலையில் நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. மாலையில் புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வயகராணி மண்ணினிலே புனித மாதுனி. வனோகராணி வயகராணி மண்ணினிலே புனித மாதுனி. புண்ணிய மேனிரை மாதுனி விண்ணவர் போற்றிடும் அம்மணி. புண்ணிய மேனிரை மாதுனி விண்ணவர் போற்றிடும் அம்மணி. பாவமேதும் எல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. வனோகராணி வயகராணி மண்ணிதிலே புனித மாதுனி. மனோகராணி வயகராணி மண்ணிதிலே புனித மாதுனி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் உலக அனைத்திலும் உள்ள தாத்தா பாட்டியர்களின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களது மன அமைதிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனிதர்களாகிய சுவக்கீனே, புனித அன்னமாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.